இப்ப கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் கன்னி ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தை வந்து பார்க்க போறாங்க. அப்ப இந்த 11ஆம் இடம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்களா? அப்ப 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபத்தை குறிக்கக்கூடியது, பேராசையை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி நபர்கள்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. அது 7ஆம் பார்வையாக பார்க்கறனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் வரலாம். அல்லது குழந்தைகள வந்து நீங்க அதிகப்படியான கண்டிப்பு வந்து நீங்க வந்து செலுத்தக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். ஒண்ணு விரய செலவுங்கிறது வந்து மருத்துவ செலவு வரலாம். சுப செலவுனா நீங்க அப்படியே ஸ்கூலுக்கு வந்து பெரிய லெவல்ல பணம் கட்டி படிக்க வச்சனாலும் அது விரயம் தான். இல்லன்னா குழந்தைகள் வந்து அதிகமா திட்டுவீங்க, அடிப்பீங்க, அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இப்ப இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உயர்கல்வி அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் போது பிரச்சனை அல்லது செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம் இதுதான். அதே மாதிரி புதிய திட்டத்திற்கு வந்து அதிக செலவு செய்யணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து விரும்பிய இடமே வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். புதிய அரசு ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் அல்லது வந்து அரசுல வந்து ஒப்பந்தம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நிச்சயமாக கிடைக்கும்.